Taste the Daily. விழுப்புரம் மலர் சந்தையில் வரத்து குறைவு முகூர்த்த நாளை முன்னிட்டு பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாய்க்கும், ஜாதிமல்லி 1400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல திண்டுக்கல் பூச்சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 4500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சுமதியின் கணவர் முனுசாமி ஆக்கிரமித்திருக்கும் நிலங்களை மீட்டு தரவில்லை என்றால் மக்களுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு ரவி எச்சரித்துள்ளார். கோணலம் கிராமத்தில் 60 ஏக்கர் அரசு நிலங்களை ஆக்கிரமித்துள்ள திமுக பிரமுகர் முனுசாமியிடம் அப்பகுதி மக்கள் கேட்டபோது, இது எங்கள் ஆட்சி, நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என ஆணவத்துடன் கூறியுள்ளார். இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவியிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி மனு அளித்தனர். பள்ளிப்பட்டு அடுத்த சின்னமுடிப்பள்ளி கிராமத்தில் உள்ள நீர்நிலை புறம்போக்கு நிலங்களை அதே பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து உபயோகித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் அருந்ததி இன மக்களுக்கு கழிப்பிடம், சமுதாய கூடம் கட்டுவதற்கு இடம் இல்லாததால் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பல முறை மனு அளித்துள்ளனர். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். ஸ்டாலின் அரசு பட்டியலினத்தவர்களுக்கு பாடுபடுவதாக வெற்று விளம்பரம் செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மதுராந்தக நல்லூர் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுராந்தக நல்லூர் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் அறுவடை செய்து 2 வாரங்களுக்கு மேலாக நெல் மூட்டைகள் தரையில் கொட்டி வைத்து ஏராளமான விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மேலும் திடீரென மழை பெய்தால் நெல்மணிகள் அனைத்தும் வீணாகிவிடும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு விரைந்து நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு சர்ச்சையில் சிக்கிய நபரை மீண்டும் அறங்காவலர் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலில் அறங்காவலர் வளர்மதி என்பவர் கோவில் கருவறை முன்பு அமர்ந்து ஊழியர்களுடன் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் சர்ச்சையானதால் நடந்த சம்பவத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்ட நிலையில் தற்போது அவருக்கு மீண்டும் அறங்காவலராக பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சமூக ஆர்வலர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு அவதூறான ஒரு வீடியோவை போட்டு பக்தர்களுக்கு ரொம்ப முகசுளிகிற அளவுக்கு நடந்துனாங்க. இப்போ மேலே பொதுநல வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க நீக்கம் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுபடியும் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டேன், அதனால் எங்கள் மறுபடியும் நியமனம் பண்ணுறீங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது. மறுபடியும் அதே உறுப்பினர்களை இன்றைக்கி பண்ணுறாங்க. அது ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது, மறுபடியும் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மறுபடியும் உறுப்பினர்றாங்க. இது பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பக்தர்கள் அனைவருமே இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க.